வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரைக்காரன் விஜய் பிரிட்டன்ல இருந்து. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சரியா? நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடுறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹாப்பி நியூஸ் பற்றி தான் வந்து பேச போகிறோம். பீயிங் இன் தி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, நான் படித்தது, வேலை பார்த்தது எல்லாமே கடந்த ஒரு 10-12 வருஷமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தான் இருந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லீன் மேனுஃபேக்சரிங் ஸ்பெஷலிஸ்டாக இருந்திருக்கேன் நான். கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் யூகேல எப்படி இருந்தது அப்படின்னா, சூப்பராக இருந்தது ஆட்டோமோட்டிவ். கொஞ்சம் ஒரு சின்ன டிப் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறமேலாம் கோவிட் சமயத்தில் நல்ல ஒரு டிப் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி லாஸ்ட் இயர்ல இருந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சூப்பராக பூம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கடந்த ஒரு 3-4 மந்த்ஸாக மட்டும் வேற லெவல் நியூஸாக வந்துட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் 2 வீக்ஸில் வந்த நியூஸ் வந்து இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி, எஸ், ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி யூகேல பூம் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இஃப் யூ கைஸ் ஆர் from automotive or manufacturing background and wanted to come here to study or work in UK. சரியா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். குயிக்காக இன்னொரு மேட்டர் சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கரியர் கவுன்சிலிங் வேணும், நம்ம யூகே வரலாமா வேண்டாமா, ஃபர்ஸ்ட்டு வேலை கிடைக்குமா கிடைக்காது, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் டிஎம்லலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், என்னோட வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் மை இனிஷியல் டீம் வில் காண்டாக்ட் யூ அண்ட் தென் அவங்ககிட்ட சொல்லுங்கள் கவுன்சிலிங் செஷனுக்கு புக் பண்ணணும்னு சொல்லிட்டு. they'll book you in for a 1-to-1 counseling session with me or professionals and we can discuss about it. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, அதாவது இப்போ சமீபமாக இந்த ஒரு 2 வாரத்தில் மட்டும் எக்கச்சக்க நியூஸ் விட்டுருக்காங்க சொன்னேன் இல்லையா? ஸோ யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து அதை எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஃபோர்டு வந்து கடந்த 2 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 50 மில்லியன் பவுண்ட்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அண்ட் ஆப்வியஸாக தெரியும், இங்கே யூகேல வந்து ஃபோர்ட் டிரான்சிட் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் வேன், குட்டி வேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக அதுதான் வந்து டாப்பில் இருந்துட்டு இருக்கு. அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸும் சூப்பராக போயிட்டு இருக்கு. அண்ட் அவங்க நிறையா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், யூகே ஒய்டாவே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பிளான்ஸ் தான் அட்டகாசமாக போயிட்டு இருக்கு. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நிறையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்டும் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், யூரோப்பியன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பிளான்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதுசாக 24 மில்லியன் பவுண்ட்ஸ் ஃபெசிலிட்டி எஸ்எக்ஸில் யூகேல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. புதுசாக ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கிடையாது. அண்ட் இது வந்து டன்டன் கேம்பஸ் அப்படின்ற ஒரு இடத்துல. அண்ட் எக்கச்சக்கமாக வேலை வாய்ப்புகள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் நான் சொன்னது. அடுத்து வந்து ஆஸ்டன் மார்டின் வந்து 400 ஜாப்ஸுக்கு மேலே அவங்க அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. அவங்க ஆஸ்டன் மார்டினோட வெப்சைட்லேயே போயிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் 400 ஜாப்ஸ்க்கு மேலே கிரியேட் பண்ணுறோம். கெய்டனில் இருக்கிற பிளான்ட்லையும் செயின்ட் ஏத்தன் பிளான்ட்லையும், இது 2லையுமே வந்து செய்கிறாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இட்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கார் அண்ட் DBX 707 SUV அந்த மாடலும் வந்து பண்ணுறாங்களாம். ஸோ அதனால தான் வந்து 400 ஜாப்ஸ் வந்து வரப்போகுதுன்னு சொல்லி ஆஸ்டன் மார்டின் சொல்லியிருக்கான். ஸோ இது நம்பர் 2. அடுத்து வந்து ஸ்டெலாண்டிஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டெலாண்டிஸும் வந்து எலக்ட்ரிக் வேன்ஸ் வந்து லியூட்டன் பிளான்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூர் இந்த சைட்ஸ் ஃபியூச்சர் அண்ட் மோர் தென் 1500 ஜாப்ஸ், 1500 ஜாப் வந்து ஸ்டெலாண்டிஸ் மட்டுமே வந்து கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேண்டாஸ்டிக் நியூஸ். ஸ்டெலாண்டிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக நிறைய குட்டி குட்டி கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க அக்வயர் பண்ணியிருந்தாங்க ஸ்டெலாண்டிஸ். ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ் ஆஸ் வெல் ஃப்ரம் ஸ்டெலாண்டிஸ். அடுத்து நான் சொல்கிறது வந்து சரியான நியூஸ். ஆக்சுவலாக என்னன்னா, பீயிங் அன் இந்தியன் வந்து அது ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் நமக்கு இங்கே இருந்து அதை சொல்கிறதுக்கு. டாடா குரூப் தெரியும், ஆல்ரெடி ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, டாட்டாவோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு. டாடா குரூப் வந்து 4 பில்லியன் பவுண்ட்ஸ், எப்படி 4 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து செய்ய போகிறாங்க. அண்ட் they are expected to create 4,000 direct jobs and thousands more across the supply chain, which will build a 620-acre gravity smart campus in Bridgewater, சோமர்செட்டில் இருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் பவுண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இருக்கிறதுலே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் யூகேல வந்து பண்ணுற ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரௌட் நமக்கு. 4000 டைரக்ட் ஜாப்ஸ் வந்து பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்னும் thousands ஆஃப் ஜாப்ஸ் வந்து அந்த சப்ளை செயினில் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா,
டாடா மோட்டார்ஸ் அப்படின்னா டாட்டாக்கு மட்டும் கிடையாது. ஸோ அவங்கள சுற்றி இருக்கிற சப்ளையர்ஸ் எல்லாருமே வந்து சுற்றி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரொடக்ஷன் வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகல, வேகன்சிஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து செம நியூஸ். அடுத்து வந்து பிஎஸ்ஐ மோட்டார் சைக்கிள்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்தில் வந்து பிஎஸ்ஐ மோட்டார் சைக்கிள் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் யூகேல ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா பேசியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வச்சிருக்கிறா அப்படின்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அகெயின், சரியா? ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து இவங்களை ஓன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஆர் பிளானிங் டு ஓப்பன் எ நியூ ஃபேக்ட்ரி இன் யூகே. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே யூகேல வந்து மோட்டர் பைக்ஸ் கிரேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓட்டுவாங்க, அதுவும் சூப்பர் வண்டியாக தான் ஓட்டுவாங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த கிரேஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் நியூஸ் ஃப்ரம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பிஎஸ்ஐ மோட்டார் சைக்கிள்ஸ் அஸ் வெல். அண்ட் கடைசியில் இன்னொன்று என்னன்னா, மீரா டெக்னாலஜி பார்க் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. யூகேல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. பர்மிங்ஹாம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து 2500 ஜாப்ஸுக்கு மேலே வரப்போகுது. எக்ஸ்பான்ஷன் உள்ளுக்குள்ள வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து ஆஸ்டன் மார்டின், போல்ஸ்டார், ட்ரையம்ஃப், ஜிகேஎன், அப்புறமேலா ஜாகுவார் லேண்ட் ரோவர் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க, அந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. எஸ், நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், இவ்வளோ ஜாப்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 10,000 ஜாப்ஸுக்கு மேலே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மட்டும் டைரக்ட் ஜாப்ஸ் ஓஇஎம்ஸ்ல இருந்து மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஓஇஎம்ஸை சுற்றி இருக்கிற சப்ளையர்ஸாக இருக்கட்டும், அது ரிலேட்டடாக இருக்கிற மற்ற கம்பெனிஸாக இருக்கட்டும், Tier 1 சப்ளையர், Tier 2 சப்ளையர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? Tier 3 வரைக்கும் கூட போகலாம். ஸோ வேற லெவலில் வந்து பூம் ஆகிட்டு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. கண்டிப்பாக ஆஃப்டர் அ லாங் டைம் இது வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கு. ஆல் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ட்ரஸ்ட் மீ கைஸ், எவ்வளோ பெருசாக போக போகுதுன்னு பாருங்கள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட மார்க்கெட். ஏன்னா இவ்வளோ பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்ச் தான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஓஇஎம்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சு, இல்லை இங்கே படிக்க வரணும், இல்லை வேலைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேலே வில் சி உங்களுக்கு சரியாக வருமா. ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கும், நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன், என்னால் இது படிச்சேன்னா நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், பேசலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. நன்றி, வணக்கம்.